ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து அவருடைய படங்களை திரைவிமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு விசு டைரக்ஷன்ல விஜயகாந்த் அவர்கள் நடிச்சு வெளியான படம் தான் டௌரி கல்யாணம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். டௌரி கல்யாணம் இந்த படத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா விசு, ஸ்ரீவித்யா, கிஷ்மோ, எஸ்.வி. சேகர், விஜயகாந்த் சாரு சொல்லிட்டு ஒரு பெரிய சினிமா பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிருக்கோம். அப்படி ஒரு படம். அந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். அந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, கதைப்படி நம்ம விஜயகாந்த் சாரும் விசுவும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்வாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. விசுவோட பேர் கணேசன், விஜயகாந்தோடைய பேர் எத்திராஜ். க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சாருக்கு ஒரு குழந்தை இருக்கும். அவங்க மனைவி இறந்துருவாங்க. அப்ப விசுவோட தங்கச்சி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள விஜயகாந்த் சாருக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் அவங்க அம்மா முடிவெடுப்பாங்க. அதை போய் சார் கிட்ட கேட்காமலே அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, விசு கிட்ட போய் பேசிடுவாங்க. அவர்கிட்ட பேசின உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாள் ரெண்டாம் தரமா கேட்கிற என்னோட தங்கச்சி தானே பழகினு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு இனிமேல் என் வீட்டு வாசல் படி வராதுன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் வரவேன்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு சொன்ன உடனே இதோட அவருடைய சாப்டர் முடிஞ்சிடும். இனிமே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுவார். போன உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அந்த படத்துல வரமாட்டாரு. அதுக்கப்புறம் விசுவோட கதை ஸ்டார்டிங் ஆயிரும். எப்பயும் போல தங்கச்சி கல்யாணத்தை ரொம்ப சீரும் சிறப்புமா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடத்துல சம்மந்தம் பண்றாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தகுதிக்கு மேல வரதட்சணை கேட்கறதுனால விசுவோட ஃபேமிலியால சமாளிக்க முடியாது. என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க விசு அவங்க அப்பாவுடைய டைரியில தன்னுடைய சொந்தக்காரங்க அட்ரஸ் எல்லாம் எழுதியிருக்கும். அந்த அட்ரஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு போஸ்ட் பண்ணி ஒரு தந்தி அனுப்பி ஹெல்ப் கேட்பாரு. ஹெல்ப் கேட்கும்போது பக்கத்து மாநிலமான ஒரு மாநிலத்துல இருந்து டிஐஜியா ஒர்க் பண்ற அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க. அவர் வருவாரு. வர்றது கிளைமேக்ஸ்ல வருவாரு. அப்புறம் பணம் உதவி செஞ்சு எப்படி கல்யாணத்தை நடத்துறாங்க, அந்த கல்யாணத்துல எவ்வளவு சிக்கல் வரும், அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. எப்படி அந்த கல்யாணம் நினைச்சா இல்லையா, விஜயகாந்த் சார் விசு ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதுல இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்துல முக்கியமா சொல்ல வேணும்னு சொன்னா, இது பெண்களுக்காக குடும்ப படம். அப்படி ஒரு சூப்பரான ஒரு படத்தை கிரியேட் பண்ணிருப்பாரு விசு சார். இந்த படத்துல எல்லா வசனங்களும் சூப்பரா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு விஜயகாந்த் சாரா நடிச்சிருக்கிறவர் கொஞ்சம் கேரக்டர் கம்மி தான். ஆனா இருந்தாலும் அந்த கொடுத்த கேரக்டரை பர்ஃபெக்டா பண்ணிருப்பாரு. என்ன இதுக்கு முன்னாடி எடுத்த படம் அது கொஞ்சம் சுமாரா தான் போச்சு அப்படிங்கிறதுக்காக இது கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. எம்.என். நம்பியர் இந்த படத்துல ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் பண்ணிருப்பாரு. அந்த கேரக்டர் உண்மையிலே பேசும்படியா இருக்கும், நல்லாவும் இருக்கும் அந்த கேரக்டர். அப்புறம் கிஸ்மோ ஒரு நல்ல ஒரு 10-20 சீன்ல தான் வருவாரு. அவர் வர சீன்கள் பூரா நல்லாவே இருக்கும். நல்லா பயந்தாங்கோலி புருஷனா நடிச்சிருப்பாரு. அப்புறம் இந்த படத்துல திலீப் வருவாரு. அப்புறம் எஸ்.வி. சேகர் கேரக்டர் சின்ன கேரக்டர் தான், மாப்பிள்ளை கேரக்டர். அவரு கேரக்டரும் ஓரளவுக்கு இருக்கும். திலீப் கேரக்டர் ஒரு திருடனா வருவாரு. கிளைமேக்ஸ்ல ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணிட்டு போயிருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருப்பாங்க. நல்லா ஓரளவுக்கு சூப்பராவே பண்ணிருப்பாங்க. இந்த படத்தை கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைச்சா ஒரு டைம் பாருங்க. இந்த படம் ஜூலை 1ஆம் தேதி 1983ஆம் வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல விஜயகாந்த் சார் கெஸ்ட் ரோல் தான் பண்ணிருப்பாரு. இந்த படத்தையும் விஜயகாந்த் சாரோட படங்களை நம்ம சேர்த்துட்டோம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். டௌரி கல்யாணம் கண்டிப்பா நீங்க ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். குடும்பத்தோட உட்கார்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான ஒரு சூப்பர் கமர்ஷியல் ஃபேமிலி டிராமா. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.